இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நெல்லை அரோமா. இன்னைக்கு நம்ம நெல்லை அரோமால பார்க்க போகிறது 7 கப் கேக், அப்படி இல்லைன்னா 7 கப் பர்ஃபி. ஏன் 7 கப்னா இது எல்லா மெஷர்மெண்ட்டுமே 7 கப்பில் இருக்கும். ஆனால் எல்லா கப்பு அளவுமே ஒரே கப் அளவாக இருக்கணும். இது என்னென்ன பொருள் பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு, 1 கப் தேங்காய் துருவல், 1 கப் நெய், 1 கப் பால், 1 கப் பாதாம் துருவல், பாதாம் பருப்பு அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு, அப்படின்னா 2 பருப்பையும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். 1 கப் பாதாம் துருவல், 2 கப் சீனி. இது வந்து 2 கப் சீனி. இதே கப்பில் 2 கப் சீனி. இதுதான் 7 அளவுகள். இதுதான் 7 கப் பர்ஃபி. இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த பர்ஃபி. இதுக்கு கொஞ்சம் பதம் தேவைதான், ஆனால் ரொம்ப கஷ்டம் கிடையாது. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. பர்ஃபி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பேன்ல நெய் தடவி வச்சுக்கோங்க, பர்ஃபி செஞ்சு இதில் கொட்டுறதுக்காக. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பர்ஃபி செய்யறதுக்கு நான்ஸ்டிக் பேனே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நல்லா ஒட்டாம வரும். அப்படி இல்லைன்னா நல்லா கடாய் அடி கனமான பாத்திரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா கடாய் சூடானதும் இதுல முதல்ல இந்த கடலை மாவை போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம், இந்த பச்சை வாசனை போக்குற வரைக்கும். ஒரு 2-3 நிமிஷம் இந்த கடலை மாவு வறுத்ததுக்கு அப்புறமா இந்த தேங்காய் துருவலையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் இது கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா பால், இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, கட்டி விடாம. அப்புறமா அந்த நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமா இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்ப இது கூட அந்த சீனியை சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கலக்கி விட்டுக்கோங்க, கை எடுக்காம. இப்போ இந்த கட்டி இல்லாம நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அந்த துருவி வச்ச பாதாமையும் இதுல சேர்த்துடலாம். இப்போ கை எடுக்காம கொஞ்சம் அந்த தீய ஒரு மிதமான தீயில மாத்திருக்க. இவ்வளவு நேரம் சிம்ல இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் மிதமான தீயில மாத்திட்டு அந்த பதம் வரும்போது சிம்ல வச்சிடலாம். இப்போ கை எடுக்காம நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. பதம் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா கையெடுக்காம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் பேனே யூஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் அது வந்து அடி பிடிக்காம ஒட்டாம நல்லா வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல ஆயிருக்கு பாருங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த பபிள்ஸ் வந்தாலே அது உள்ள நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். ஏன்னா கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஆகட்டும்.
இது நல்லா சேர்ந்து பால் மாதிரி சேர்ந்து சுருண்டு சுத்தம். இன்னும் கொஞ்சம் சுத்தணும், பதம் வரட்டும். பதம் இல்லாமல் நீங்கள் கொட்டினீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது, கட் பண்ணுறதுக்கு செட் ஆகிறதுக்கெல்லாம். அதனால இன்னும் கொஞ்சம் பதம் வரட்டும். இப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ வந்து கரெக்டான பதம் வந்துட்டு அது நல்லா சேர்ந்து சுத்துது. அப்புறமா இந்த சைடில் பார்க்கும்போது கொஞ்சம் நுரைச்சிக்கிட்டு வரும், அதுதான் பதம். இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அந்த நெய் தடவின தட்டுல கொட்டிடலாம். இப்படி நெய் தடவின தட்டில் கொட்டினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன்ல பின்னாடி கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இதை சமப்படுத்தி விட்டுடலாம். இது கொஞ்சமா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணலாம்.